கிரீன் அண்ட் ஸ்டுடியோக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற கரியம்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 80 வருஷம் பழமையான கோவிலை இடிச்சிட்டு இப்போ ஒரு புது கோவில் கட்டியிருக்காங்க. சிறப்பான முறையில் இந்த ஊரில் மாரியம்மன் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விழா காலங்களில் பேனர் அடிக்கிறது ரொம்ப சகஜம்தான். அதாவது சொல்லுவாங்க அந்த ஊரில் நிறைய பேனர் வச்சுருக்காங்கன்னு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஊரே சேர்ந்து பேனர் வச்சுருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பேனரில் வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற ஒவ்வொரு வாசகமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நாம் ஒரு ஸ்கூல் காம்பவுண்டில் ஒரு அரசாங்க கட்டடத்தில் ஒரு பொன்மொழிகள் இல்லைனாக்கா திருக்குறள் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேனருக்குன்னு சில பொன்மொழிகளும் திருக்குறளும் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்போது நாங்கள் படித்து பார்க்கலாம். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மாஸ்டர் யூனிவர்சல் பள்ளியின் சார்பாக மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவரையும் வருக வருக எனவும் வரவேற்கிறோம். ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. கீழே என்ன பார்த்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்கறதுக்கு தான் சிறுசு, இவங்க சேட்டையெல்லாம் பெருசு. ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது. இதில் எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழான்னு போட்டிருக்காங்க. அந்த பேனரில் கீழே வாசகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான வாசகமாக இருக்குது. கெத்து காட்டுறது தப்பு இல்லை, அதை எங்கள் கிட்ட காட்டுறது தான் தப்பு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த பேனர் ஒரு மிகப்பெரிய பேனராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு பெரிய பேனராக இருக்குது. சைடில் விஜய் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவங்க என்ன வாசகம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வாசகம். கோட்டை யாருடையதாக இருந்தாலும் ராஜ்யம் எங்களுடையது. எந்த வரவேற்பும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அந்த பேனர் போட்டிருக்காங்க. ஆனால் வாசகம் கீழே ரொம்ப பெருசாக இருக்குது. திருவிழாவிற்கு வந்துருங்கப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிற பேனர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ரசிகர் போல். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது வேர்டெல்லாம். எதிரிக்கு பயம் தெரியும், ஆனால் எங்களுக்கு பயப்பட தெரியாது. அடுத்து எங்கள் ஊர் திருவிழா. இந்த வாசகத்தை படிச்சிங்கன்னா மிரண்டுருவீங்க. மற்றவங்களை பார்த்து வைக்கிறது இல்லை ப்ளக்ஸு, எங்களை பார்க்கணும்னு வைக்கிறது தான் ப்ளக்ஸு. பஞ்சு பயங்கரமாக இருக்குதுல்ல. அடுத்து பஞ்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எவனும் ஆடக்கூடாது, நாங்கள் ஆடுறத மட்டும்தான் வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு வித்தியாசமாக போட்டிருக்காங்க. அடுத்து இந்த பேனரில் பாருங்கள் டைலாக்கு. அன்பை அளக்கவும் தெரியும், வம்பை வளர்க்கவும் தெரியும், பிளாக் சிட்டி பாய்ஸ். அடுத்து இந்த பேனருக்குள்ள டைலாக் பாருங்கள், மிரட்டுற மாதிரி எழுதியிருக்காங்க. நாங்கள் தனியாக இருந்தால் நீங்கள் தட்டி பார்க்க நினைக்கலாமே தவிர ஒன்றா இருந்தால் எவ்வளோ பெரிய கொம்பனாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற வாசகம் பார்த்தீங்கன்னாங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பார்த்து போ சித்தப்பு கல்யாணம் ஆகலை. எப்படி இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த பேனரில் வாழ்வியல் தத்துவத்தை ஒரே வரியில் அடக்கியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப வித்தியாசமானது. நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது என்றும், நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றும் நினைக்கும் கடவுள் அப்பா அம்மா. இந்த பேனரில் இருக்கிற டைலாக் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. திருவிழாவிற்கு வாங்க, திரும்புகிற பக்கமெல்லாம் நாங்கள். திருவிழாவுக்கு வாங்க, இப்படிக்கு நாங்கள் வச்சு பின்னுறாங்க பாருங்கள். இந்த பேனரில் பிளாக் சிட்டி மே 1 தலை அஜித் பிறந்தநாள் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மாசான பேனர் வச்சுருக்காங்க, மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் என்ன வாசகம் பார்த்தீங்கன்னாக்கா, உலகை கட்டி ஆண்டாலும் உறவை விட்டு தர மாட்டோம், சரியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வித்தியாசம் எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வாசகம். வரலாறு நாங்கள் தான், வருங்காலமும் நாங்கள் தான். அதே பேனரில் இந்த பக்கத்தில் அடுத்தது நாங்கள் தான்டா, தொட்டுப்பார் நாங்கள் தாறுமாறு அப்படின்னு வித்தியாசமாக போட்டிருக்காங்க. அடுத்து எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாசத்திலும் சரி பகையிலும் சரி உறுத்தாக இருப்போம். ரொம்ப பாசக்காரங்க போல இருக்குது. டயலாக் தேடி பிடிச்சி பயங்கரமாக போட்டிருக்காங்க இந்த பேனரில். வாங்க படிச்சிருவோம்.
பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பாசத்தில் எங்களை மிஞ்சதும் இல்லை. அடுத்து இந்த பேனரில் ஃபுல்லாக இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. வாங்க அதையும் படிச்சிருவோம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் மேலே கடுப்பு இருக்காங்கன்னு தெரியல. படித்தாலே வேடே ஃபயர் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்கிறதே உள்நோக்கமாக ஏதாவது சொல்கிற மாதிரியே இருக்குது. வாங்க அதையும் படிச்சிருவோம். தீராத கணக்கு திருவிழாவில் இருக்குது. எப்படி இருக்குது? யாருக்கோ வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கெத்தாக தான் இருக்குது. இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏகே ஃபேன்ஸ் ஜென்ட்ரிங் பாய்ஸா, பங்கு நலமா, எந்த பங்கு பார்த்து கேட்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த பங்கு இதில் இருக்காரா என்னன்னு தெரியல. அடுத்து இந்த திருவிழாவுக்கு வரவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான டைலாக் எழுதியிருக்காங்க. வாங்க பார்த்துருவோம். சைட் அடித்தது போதும், சாமியை பார்க்க போங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல ஊர் மாரியம்மன் திருவிழா அப்படின்னு போட்டு மாமன் மச்சான் உருத்தான உறவுகள் அப்படின்னு சொல்லி 2 டைலாக் முடிச்சிட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான பேனராக இருக்குது. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசகம் இருக்குது. அதையும் படிச்சிருவோம். எங்களை பார்த்தது போதும், போய் சாமியை கும்பிடுங்க அப்படின்றாங்க. ஓகே. இந்த பேனரில் இருக்கிற போஸே வித்தியாசமாக இருக்குது. கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ரசிகர் போல் நல்லா வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. நாங்கள் நல்ல பசங்க, எல்லோரும் வாங்க, இப்படிக்கு நாங்கன்னு போட்டிருக்காங்க. வித்தியாசமாக போட்டிருக்காங்கல்ல. இந்த பேனரில் பாருங்கள், வரலாறும் நாங்கள் தான், வருங்காலமும் நாங்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. போஸெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பேனரில் சம்பவம் தரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் பார்த்தா கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் மாசாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டில்லெல்லாம். இந்த பேனரில் என்ன பஞ்ச் வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏகே வரார் வழிவிடுன்னு போட்டிருக்காங்க. ஏகே வரார் வழிவிடு. எவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க பாருங்கள் டயலாக் மூலமாகவே இப்படி இன்டைரக்டாக வந்து மெசேஜ் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த பேனரில் இருக்கிறத படித்தா தெரிஞ்சுக்கலாம். வாங்க தம்பி, இதுக்கே அப்செட் ஆனால் எப்படி? இனிமே தான் கதையில் ட்விஸ்டே இருக்குது. குடமுழுக்கு பெருவிழா, இதுதான் சுத்தமான தூய தமிழ். அழகாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நாட்டுப்புற கோலாட்ட கலைக்குழு அப்படிங்கிறது கரியம்பட்டியில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கோலாட்ட கலைக்குழு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் புக் பண்ண அப்படின்னாலும் நீங்கள் புக் பண்ணலாம். நடுவில் வந்து ரங்கநாதன் அப்படின்றவர் தான் இந்த குழுவோட ஆசிரியர். இவர் நாடக கலைஞரும் கூட. இந்த பேனரில் வித்தியாசமான டைலாக்னு பார்த்தா, அன்புக்கு நாங்கள் அடிமை, பாசத்துக்கு பணிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பேனரில் என்ன பஞ்ச் டைலாக்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க, இப்படிக்கு நாங்கள். இந்த பேனரில் ஊர் கவுண்டர்கள் சார்பாக இந்த பேனர் வச்சுருக்காங்க. எல்லோரும் வரவேற்கிற மாதிரி. ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பக்கத்தில் வந்து மாரியம்மா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஊரோட என்ட்ரன்ஸில் பயங்கரமான டைலாக் தான் இது. கொஞ்சம் பழைய டைலாக்காக இருந்தாலும் படிக்கும்போது புதுசாக இருக்கும். எங்களை பார்த்தது போதும், போய் சாமியை கும்பிடுங்க போங்க அப்படின்னு போட்டிருக்காங்க.